நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஆத்தி பூண்டு முறுக்கு. வேர்க்கடலை கடலை மிட்டாயி. ஐ மணப்பாறை முறுக்கு. அவளு சர்க்கரையும் இருக்குதா? என்னங்க இது இம்புட்டு இருக்குது? நான் தான் சொன்னேன் இல்லைங்க, இங்க ஒரு பொட்டி கடையே இருக்குன்னு. இன்னும் தோணுனேன்னு வச்சுக்கோங்க, உள்ள தேங்காய் பிஸ்கெட்டு கேக்குன்னு எல்லாமே இருக்கும். பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இது போதுமா இல்ல வேற ஏதாவது எடுக்கணுமா? போதுமாவா? வெள்ளாதி வெள்ளம். ஆமா, குடோனுக்குள்ள இம்புட்டு பலகாரம் எப்படிங்க வந்துச்சு? காலையில நிஷா அக்கா வாய் நிறைய அவளோட வந்து கருணாகர மேல துப்புச்சுல்ல, எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் எங்க இருந்து தான். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைக்கிறதே நிஷா அக்கா தான். இதை வெளியே சொன்னா கிண்டல் கேள்வி பண்ணுவாங்கன்னு எதையும் சொல்லிக்கிறது இல்லை. இந்த இப்ப பாருங்க, ஆபத்துக்கு உதவியா இருக்குல்ல. சரி உட்காந்து சாப்பிடுங்க. ஏங்க என்னைய மட்டும் சாப்பிட சொல்றிய? நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுவோம். இல்ல எனக்கு பசி இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. சும்மா போய் சொல்லாதீங்க. பொம்பளைங்க நாங்க பசியெல்லாம் பொறுத்துக்கிடுவோம், ஆம்பளைகளால முடியாதுன்னு தெரியும். இம்புட்டு இருக்குதுல, ஆளுக்கு பாதி சாப்பிடலாம், உட்காருங்க. சரிங்க. நீங்க எங்க வேணாலும் தேடி அலைங்க, யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் முடிவு பண்ணாம உங்களால அன்பும் ஆனந்தியும் பார்க்கவே முடியாது. இந்த இன்ஸ்பெக்டர் ஆனந்தி அன்பை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவாருன்னு எனக்கு தோணல. பேசாம கமிஷனர் கிட்ட போறதுதான் பெஸ்ட். அவசரப்பட வேண்டாம் மகேஷ்.
ஒருவேளை ஆனந்தியும் அன்பும் திரும்பி வந்துட்டா தேவையில்லாம நாம விஷயத்த பெருசாக்குன மாதிரி ஆயிடும். பிரச்சனையோட சீரியஸ்னஸ் என்னங்கறத இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டோம். கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலேயும் அவங்க ஆக்ஷன் எடுக்கலனா அதுக்கப்புறம் நம்ம கமிஷனர் கிட்ட போலாம். இப்போ அது முக்கியம் இல்ல மேடம். என் பிள்ளையும் ஆனந்தியும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ நாம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அன்புக்கும் ஆனந்திக்கும் ஒன்னும் ஆகாது. முத்துதான் போன் பண்றான். அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. டேய் முத்து, கடங்காரா, ஏன்டா நீ போன் எடுக்கல? ஏமா என்னாச்சு? நீயும் அன்பும் ஒன்னா தானடா வேலையில இருந்து வருவீங்க. இன்னைக்கு ஏன்டா அவனை தனியா விட்டுட்டு போன? என்னாச்சுமா? அவன் இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கே வரலடா. இன்னுமா அவன் வரல? வந்தா நான் ஏன்டா இப்படி புலம்ப போறேன்? இன்னும் வரலடா. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஆனந்தியும் இன்னும் ஹாஸ்டலுக்கு போய் சேரல. இங்க நாங்க எல்லாரும் 2 பேரையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம்டா. நீ எங்க இருக்க? மா, ஜெயந்தி ஏதோ வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லுச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வரேன். வண்டியில வந்ததுனால நீங்க ஃபோன் பண்ணது தெரியலமா. இப்பதான் பார்த்தேன், அதான் கால் பண்ணேன். அன்பு குடோன்ல ஸ்டாக் எடுக்கிற வேலை இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை அது முடியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவன் அங்கதான் இருப்பான். ஒரு நிமிஷமா, நான் பேசுறேன். ஹலோ முத்து, நான் மகேஷ் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். முத்து, கரெக்டா சொல்லு. அன்பு குடோன்ல வேலை இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னானா? ஆமா சார், கருணாகரன் சார் தான் 3 நாளா ஸ்டாக் லிஸ்ட் கொடுக்கல, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நீ லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு போன்னு சொன்னாராம். அன்பு ஸ்டாக் லிஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு கிளம்புறேன்னு தான் சொன்னான். அவன் அங்கதான் சார் இருப்பான். ஓகே முத்து, நான் கம்பெனில பாத்துக்கிறேன். சார் நானும் கம்பெனிக்கு வரேன் சார். சரி வா. போனா என்ன, அங்க அன்பும் ஆனந்தியும் இல்லைன்னு தான் செக்யூரிட்டி சொல்லுவான். ஆனா உள்ள 2 பேர் இருக்காங்கங்கிறத ஏன் மூலமா தான் நீ தெரிஞ்சுக்கணும். காட்டுறேன் இன்னைக்கு உன் காதலி எப்படி இருக்கான்னு. அன்பு அப்போ குடோன்ல தான் இருக்கணும். ஆனா ஆனந்தி ஆனந்தியும் அங்கதான் இருக்க சான்ஸ் இருக்கு. முதல்ல அன்பை ரீச் பண்ணா ஏதாவது ஐடியா கிடைக்கும். ஆமா ஆமா, வாங்க தம்பி, கம்பெனிக்கு போய் பார்க்கலாம். இல்லம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க. ஒருவேளை அன்பு அங்க வந்திருந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கம்பெனில அன்பு இருந்தா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இல்ல தம்பி, நான் இல்லம்மா, ஒருவேளை வேலை முடிஞ்சு அன்பு வீட்டுக்கு போயிருக்க சான்ஸ் இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாம போங்க. ஆமாமா, டியூஷன் போன உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருப்பா. அவ தனியா இருக்க வேணாம். முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க போய் செக் பண்ணிட்டு கால் பண்றோம். அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் ஹாஸ்டலுக்கு போங்க. நானா? நான் ஆனந்தி எங்க இருக்கான்னு தெரியாம அவளை பார்க்காம ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன் மகேஷ். நான் இருக்கேன். ஆனந்தி எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். டென்ஷன் ஆகாம நீங்க போய் ஹாஸ்டல்ல இருங்க.